இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரேவதியோட சித்தி தானே? ஆமா. நீங்க என்ன கேக் கடையில இருந்து வரீங்க? நியூ இயர்க்கு கேக் வெட்ட தான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். சரி, வாங்கியாச்சா? வாங்கிட்டோம் ஆண்டி. இப்போ வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. அப்போ இந்த பேக்க வீட்ல கொண்டு போய் வச்சிடுறீங்களா? நான் கொஞ்சம் ஒரு வேலையா போறேன், வரதுக்கு லேட் ஆகும். இந்த பேக்குள்ள என்ன இருக்கு? இதுல ஸ்வீட் பாக்ஸ் தான் இருக்கு. நியூ இயர்ல எல்லாருக்கும் குடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். அப்படியா? சரி, கொடுங்க, எடுத்துட்டு போறோம். இது புடி. சரி, நாங்க வரோம் ஆண்டி. பாத்துமா, பத்திரமா கொண்டு போங்க. நான் வரேன் ஆண்டி. பாய் ஆண்டி. அக்கா காரியே, கோயில் நகை மேட்டர்ல நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நாளைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து நீ எப்படியும் தப்பிக்கவே முடியாது. இவங்க வெளியூரு, இவங்களுக்குன்னு யாருமே இல்ல. ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் இவங்க பெட்டியை பிடுங்கிட்டு ஓட பார்த்தான். நான் தான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்னு சொன்னாங்க. அதான் நம்ம வீட்ல சமையல் வேலைக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் புது வருஷம், பொங்கல் விசேஷம் எல்லாம் வருதுல்ல. சமைச்சுக்கிட்டு நம்ம வீட்லயே இருக்கட்டும். நல்லா சமைச்சா பெர்மனண்டா இங்கே இருக்கட்டும். அக்கா, நம்ம வீட்லதான் ஏற்கனவே சமையல்காரி இருக்கால, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அம்மா வேற? சமையல்காரி கொஞ்ச நாளா வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். அம்மா, நீங்க சைவம் அசைவம் ரெண்டுமே நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேம்மா. அப்ப இனிமே விதவிதமா சாப்பிடலாம். ரோஹிணி, இவங்களுக்கு நம்ம கிச்சனை கூட்டிட்டு போய் காமி. சரிம்மா. போங்கம்மா. சரிங்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? உண்மையான பேரை சொன்னா இந்த வீட்டம்மா கோச்சுக்குவாங்க. எதுக்கு வம்பு? யார் கேட்டாலும் மீனாட்சின்னு தான் சொல்ல சொன்னாங்க. அந்த பேரையே சொல்லிடுவோம். என் பேரு மீனாட்சிங்க. சரிங்க. சரி, வாங்க, நான் கிச்சன் காமிக்கிறேன். வாங்க. வாங்க, விடிப்போமா? அந்த ஊதுபத்தி கொடுமா. எப்படி சொல்ல? ஃப்ளவர் பட்ட வைங்க. வச்சிருவோம். குடுமா. கொடுங்க. இந்த தடிவை. மாமா, குடுசுவாதி அடுத்த ரவுண்ட் போ. பாத்து. ரேவதி, நியூ இயரை வெல்கம் பண்ணி பட்டாசு வெடிச்சாச்சு. அடுத்தது கேக் வெட்டிடலாமா? வெட்டிடலாம். சரி, நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன். நீங்களா ரெடியா இருங்க. போலாமா? வாங்க போலாம். போலாம். வாங்க மாமா. எடுத்துக்கோங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. குடிங்க. சின்னத்த சாப்பிடுங்க. இந்தா.
கேக்கு சூப்பரா இருந்துச்சுல ஆ, ஏங்க எல்லாருக்கும் இதுல புது ட்ரெஸ் இருக்கு. அடடா என்ன சூப்பரு என்ன தேங்க்யூ. உங்க 3 பேருக்கும் இதுல கிஃப்ட்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன தேங்க்யூ. இது உனக்கு. இந்த சுவாதி. தேங்க்யூ மாமா. மாமா இது உங்களுக்கு. தேங்க்யூ மாப்ள. சின்னத்த அட வாங்கிக்கங்க. உங்களுக்கு இதுல புடவை இருக்காத்த. ஈஸ்வரி, நாங்க எல்லாரும் வாங்கிட்டோம்ல, நீ ஏன் தயங்குற? வாங்கிக்க. ஆன்ட்டி, மருமக ஆசையா கொடுக்கறாருல, வாங்கிக்கோங்க. அக்கா, அவன் வேணும்னே உன்னை கடுப்பேத்துறான்க்கா. இப்ப புடவை கொடுக்கலன்னு யார் அழுதது? அதோட முன்னாடியே ரேவதிக்கு கேக் கூட்டி வெறுப்பேத்திட்டு இருக்கான். ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. அவனோட அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு சந்திரா. 6 மாசம் இதையெல்லாம் சகிச்சுக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப கோவமா இருக்குடி. எல்லாத்துக்கும் அவனுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். ரேவதி, இந்த நியூ இயரை உன் கூட செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வழக்கமா ஹோட்டல், பீச், ரெசார்ட்னு செலிப்ரேட் பண்ணுவோம். இப்ப கிராமத்துல செலிப்ரேட் பண்ணது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுடி. எனக்கும் உங்களோட செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் டே. இந்த நியூ இயரை என்னால மறக்கவே முடியாது. சரி, ரொம்ப டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க. காலையில பார்க்கலாம். குட் நைட் ரேவதி. குட் நைட். குட் நைட் ரேவதி. குட் நைட் மா. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். நீ வாமா. சரி சகல, நாங்களும் குட் நைட். ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். இயர். குட் நைட் ரேவதி. குட் நைட். இந்த நியூ இயரை உன்னோட செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அம்மாவால உன்னோட கொண்டாட முடியாம போயிடும் நினைச்சேன். நல்ல வேளை அப்படி எதுவுமே நடக்கல. என் ஆசை நிறைவேறிடுச்சு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்.